உரிமை விட்ட நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான். பாவத்தில் இருந்து அல்லாஹ் மன்னிப்பை கொடுக்கின்றான். குல்னா யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தை நாங்க கேட்கிறோம், யா ரசூலுல்லாஹ் குல்லனா, எங்க எல்லாரிடத்திலும் அப்படி வசதி இல்லை என்றா என்ன செய்ய யா ரசூலுல்லாஹ்? அப்ப சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களிடத்தில் ஈச்சம்பழம் இல்லையா, பால் இல்லையா, தண்ணீர் இல்லையா? சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் எங்களிடத்தில் ஒரு நாள் பால் இருந்தால் ஒரு நாள் ஈச்சம்பழம் இருக்கும், ஒரு நாள் ஈச்சம்பழம் இருந்தால் ஒரு நாள் தண்ணீர் வீட்டில் இருக்கும் யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பால் இருந்தால் பாலை கொடுத்து நோன்பு திறக்க செய்யுங்கள், ஈச்சம்பழம் இருந்தால் ஈச்சம்பழத்தை கொடுத்து நோன்பு திறக்க செய்யுங்கள், அதுவும் இல்லை என்றால் தண்ணீரை கொடுத்து நோன்பு திறக்க செய்யுங்கள். அப்படி யாராவது நோன்பு திறக்க இந்த உதவிகளை, இந்த உபகாரத்தை செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா நாளை கியாமத்து நாளை என்னுடைய ஹவுது கிட்ட நீங்க வருவீங்க. ரசூலுல்லாஹ் ஹவுதுல் கௌதர், என்னுடைய ஹவுது கிட்ட நீங்க வருவீங்க, நான் உங்களுக்கு நீர் புகட்டுவேன், நான் உங்களுக்கு நீர் புகட்டுவேன். அந்த கியாமத்து நாளையில் ரசூலுல்லாஹ்வுடைய ஹவுதில் இருந்து உங்களுக்கு நீர் புகட்டப்படும். நோம்பாளிகளே, நோம்பாளிகளுக்கு உதவி செய்தவர்களே, ரசூலுல்லாஹ் வாக்களிக்கின்றார்கள், லா யல்மா பஅதஹா அபதா. அப்படி ஹவுதுல் கௌதரிலிருந்து ரசூலுல்லாஹ்வுடைய நீர் தடாகத்திலிருந்து உங்களுக்கு நீர் புகட்டப்பட்டு விட்டால் நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு தாகமே வரமாட்டாது, சொர்க்கம் போகும் வரை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய மேலான அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள், ரஹ்மத்துடைய ஒரு முக்கியமான ஒரு பகுதியில் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து ஒரு தாயிட இரக்கத்தை விட 70 மடங்கு மேல், 70 மடங்கு மேல். பட் தாயிட இரக்கத்தை எங்களால எடை போட முடியாது, நிறுத்து பார்க்க முடியாது. நாங்க அழுதா தாய் பொறுத்துக் கொள்ள மாட்டா, எங்களுக்கு நோயிண்டா தாய் பொறுத்துக் கொள்ள மாட்டா, எங்களுக்கு என்ன கஷ்டம்டா தாய் பொறுத்துக் கொள்ள மாட்டா. அவ்வளவு நாம கஷ்டப்படுவதை பொருந்தி கொள்ளாத ஒரு ஜீவன் உலகத்தில் இருக்குமாக தாய் மட்டும்தான், தாய் மட்டும்தான். அந்த தாயுடைய கருணை இரக்கம் எங்களால மட்டிட, அதை விட அல்லாஹ்வுடைய கருணை இரக்கம் 70 மடங்கு மேல். இன்ன ரஹ்மத்துல்லாஹி கரீபும் மினல் முஹ்ஸினீன். நல்லவர்களே, முஹ்ஸினீன்களே, நோம்பாளிகளே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களுக்கு மிக சமீபமாக, மிக நெருக்கமாக இருக்கிறது. நீங்க கேளுங்க, அல்லாஹ் நிச்சயமாக தருவான். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா ஒரு ஹதீஸை ரிவாயத் செய்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அந்த செய்தியை, ஒரு சமுத்திரம், கடல், அது நடுவிலே சின்ன ஒரு தீவு, அந்த தீவுடைய பிரமாணத்தையும் சொல்லப்படுகிறது. அகலம் 30 அடி, நீளமும் 30 அடி. இப்ப சின்ன இடம். சஹீஹான ஹதீஸ். அதில் ஒரு ஆபித், ஒரு வணக்கவாளி இபாதத்து செய்கிறார். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை சொல்ல வர்றேன். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எவ்வளவு பெருசு என்று சொல்ல வர்றேன். எத்தனை வருஷம்? 500 வருஷம். நாம வாழ்றதோ 60, 70, 80 தான். 500 வருஷம் அமல் இபாதத்து செய்கிறார். அவர் இருக்கிற தீவுடைய பிரமாணம் 30 அடி அகலம், 30 அடி நீளம். இந்த ஹதீஸ ஜாபிர் ரலியல்லாஹு ரிவாயத் செய்றாங்க. யார் இந்த வரலாறு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் இந்த வரலாறு வந்து சொல்றாங்க. சின்ன ஒரு தீவு, அந்த தீவிலே அவருக்கு ஒரு உணவு, அவருக்கு ஒரு தண்ணீர், கடை தண்ணி உப்பு, ஆனா அவருக்கு தண்ணீர் நல்ல தண்ணீர். அந்த தீவுக்கு மேலால சின்ன ஒரு ஊற்று, அந்த ஊற்றிலிருந்து நல்ல தண்ணி வருகிறது, அவர் குடிக்கிறாரு, குடிச்சிட்டு அமல் செய்யறாரு. அந்த தீவிலே ஒரு மாதுளம் மரம், அந்த மாதுளம் மரத்திலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு கனி,
அந்த ஒரு கனியை சாப்பிட்டு அல்ஹம்துலில்லாஹ் அமல் இபாதத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருப்பார். இவர் மௌத்தா போய்த்தார். இவரை கொண்டு வந்து கியாமத்து நாளையில் கொண்டு வரப்படுகிறது. எங்க கியாமத்து நாளையில் இவரை கொண்டு வரப்படுகிறது. 500 வருஷம் அமல் செஞ்சவர், இபாதத்து செஞ்சவர். அல்லாஹ் அவருடைய அமலை நெருக்கும்படி சொல்லுவான். அதற்கு முன்னால் அல்லாஹ் தபாரக வ தஆலா இவரை பார்த்துட்டு சொல்லுவான், அவரை சொர்க்கத்துக்கு அனுப்பிடுங்க. ஏண்ட ரஹ்மத்தை கொண்டு, ஏண்ட அருளை கொண்டு அவரை சொர்க்கத்துக்கு அனுப்பிடுங்க. அவர் சொல்லுவாரு, இல்ல இல்ல அல்லாஹ்வை கொண்டு அருள்வானா, ஏண்ட அமலை நிறுத்து போட்டு என்ன சொர்க்கத்துக்கு அனுப்பு. என்ன ஏண்ட அமலை நிறுத்து சொர்க்கத்துக்கு அனுப்பு, ஓண்ட ரஹ்மத்து வேணாம். அல்லாஹ் மலாயிக்கத்துமாருக்கு சொல்வான், அவர் அமலை நெருங்க, நெருத்து சொர்க்கத்துக்கு அனுப்புங்க. முதலாவது அவருடைய அமல் நெருக்கப்படுகிறது. அவருடைய பார்வையை நெருக்க, அல்லாஹ் கொடுத்த நிஅமத் பார்வை, அது நெருக்கப்படுகிறது. பார்வையை, 2 பார்வையும் நிறுத்து முடிஞ்ச உடனே 500 வருஷத்து அமல் முடிச்சு. 500 வருஷத்து அமல் முடிச்சு. கீழே மேல பார்ப்பார். இப்ப இன்னும் எத்தனையா அல்லாஹ்க்கு இவருக்கு சுக்ர் பண்ண வேண்டியிருக்குது. கை கொடுத்தது, கால் கொடுத்தது, காது கொடுத்தது, வாய் கொடுத்தது, பேச்சு கொடுத்தது, எவ்வளவோ இருக்குது. இப்பதான் யோசனை பண்ணுவார். ஏற்கனவே ரஹமத்தோடு அல்லாஹ் போச்சோன்னா போயிருந்தா பரவாயில்லை, இப்ப அமல நெருக்க சொல்லி போட்டேன், இப்ப என்ன செய்யறது? அல்லாஹ் சொல்லுவா, இவனை நரகத்துக்கு அனுப்புங்க, அமல் போதாது, அமல் போதாது, நரகத்துக்கு அனுப்புங்க. அல்லாஹ் தபாரக வ தஆலா இடத்துல இவன் கேட்பான், யா அல்லாஹ் அர்ஜூ பிரஹ்மத்திக, அர்ஜூ பிரஹ்மத்திக, யா அல்லாஹ் உன்னிடத்துல உன் ரஹ்மத்தை நான் கேட்கிறேன், யா அல்லாஹ் உன் ரஹ்மத்தை கேட்கிறேன், யா அல்லாஹ். நான் ஏற்கனவே ரஹ்மத்தை கேட்ட பொழுது வானான்னு சொன்னா, இப்ப ரஹ்மத்தை கேட்கிறா. இவன் நரகத்தில் போடுங்கள் என்று அல்லாஹு தபாரக வ தஆலா சொல்லுவான். இப்ப இவன் கெஞ்சுவான் அல்லாஹ் இடத்தில் ரஹ்மத்தை கேட்டு. அல்லாஹு தபாரக வ தஆலா கருணை உள்ளவன், அன்புள்ளவன், ரஹ்மத் உள்ளவன். அவன் ரஹ்மத்துக்கு ஈடு இணை இல்லை. அல்லாஹு தபாரக வ தஆலா அவனை திரும்ப உதுகுல் ஜன்னா, அவனை சொர்க்கத்துக்கு அனுப்புங்க என்று, என் ரஹ்மத்தை கொண்டு சொர்க்கத்துக்கு அனுப்புங்க என்று அல்லாஹு தபாரக வ தஆலா கட்டளையிடுவான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் அருள், அல்லாஹ்வின் ரஹ்மத்து நமக்கு ஈடு இணை இல்லை, ஈடு இணை இல்லை. கீழே இருக்கிற செருப்புல இருந்து, காலு விரல் இருந்து யோசனை பண்ணிட்டு வந்தா மேல யோசனை பண்ண தேவையில்லை. கண்ணு, காது, தலை எல்லாம் யோசனை பண்ண தேவையில்லை. கீழே இருந்து வந்தாலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு ஈடு இணை எங்களால் அமல் இபாதத்து செய்ய முடியாது. நாம செஞ்சு முடிச்ச இல்ல. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய அருளுடைய, அவனுடைய ரஹ்மத்துடைய பகுதியிலே நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹும்ம அர்ஹம்னா பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன். நீ யாருக்கெல்லாம் ரஹ்மத்து செய்தாயோ, அருள் பாலித்து சொர்க்கத்துக்கு அனுப்பினாயோ, அவர்களோடு நீ எங்களையும் சேர்த்து விடு என்று கேட்கின்ற அந்த துஆவை நாம் அடிக்கடி ஓதக்கூடிய ஒரு பகுதியிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அருள் விசாலமானது. அல்லாஹ்வுடைய கோபத்தை விட அல்லாஹ்வுடைய அருளைத்தான் அல்லாஹ் மேலால வச்சிருக்கிறான். சும்மா சரி அல்லாஹ்வுடைய அருளை கீழே போட்டு அல்லாஹ்வுடைய கோபத்தை மேல போட்டான்னு வச்சுக்கோங்க, நாங்க யாரும் உலகத்துல வாழ மாட்டோம். அல்லாஹ் உடனுக்குடனாக தண்டனை தந்துடுவான். நாங்க செய்யற பாவத்துக்கு அல்லாஹ் உடனடியாக தண்டனை இறக்கிடுவான். எந்த அளவு கிருபையுள்ள ரஹ்மான் பாருங்க. பாவம் செய்யும் பொழுது அல்லாஹ் மலாயிக்கத்துமார்களுக்கு பணிக்கிறான். பாவத்தை நினைச்ச உடனே எழுதாதீங்க, கொஞ்சம் பாருங்க அவர் செய்யறாரா இல்லையா. செஞ்சதுக்கு பிறகும் உடனடியாக எழுதாதீங்க. அதோட இஸ்திக்பார் செஞ்சிட்டாரான்னு பாருங்க. இஸ்திக்பார் செஞ்சா பாவம் அழிக்கப்படுகிறது. இந்த அளவுக்கு அல்லாஹ் எங்கள் மீது கருணையும் அன்பு வச்சிருக்கிறார். ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, சிறப்பான ரமலானில், கண்ணியமான ரமலானில், உயர்தரமான ரமலானில், நல்லவர்களாக ஆகுகின்ற ரமலானில், முத்தகீன்களாக ஆகுகின்ற ஒரு ரமலானில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் கொண்டு வந்து சேர்த்து வச்சிருக்கிறான். எங்களையும் உங்களையும், உங்களுடைய மனைமார்கள், உங்களுடைய குழந்தைகளையும் அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்து வச்சிருக்கிறான். இப்ப என்ன செய்யணும்? ரமலானில்